எல்லோருக்கும் காலை வணக்கம். நான் உங்கள் கௌரி ரூபன். நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறீங்கள்? நான் நல்ல சுகமாக இருக்கிறேன். இன்றைக்கு 2வது நாள் ஹாங்காங்கில். இன்றைய பயணம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க பார்க்கலாம். போய் ஹாங்காங்கில் இருந்து 2வது நாள் காலையில் 6 மணிக்கெல்லாம் எழும்பிட்டு எங்களோட ஹோட்டலுக்கு முன்பக்கம்தான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறது. எப்படியான கட்டிடங்கள் எல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ வரைக்கும் கண்ணு கட்டின தூரம் வரையும் கட்டிடங்கள் எல்லாமே வானளாவிய அளவில் கட்டப்பட்டதாக தான் இருக்குது. இது எங்களோட ஹோட்டலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன கடை உண்டு. அந்த கடையில் ஃபோனுக்கு சிம் கார்டு பண்ணுறதுக்காக போயிருக்கிறோம். தொடர்ந்து வெளியில் நடந்து கொண்டிருக்கிறோம். காலையில் 6 மணி. அங்கே உள்ள மக்கள் எல்லாருமே பரபரப்பாக விழிக்கிட தொடங்கிட்டாங்க. காலையில் ரோட்டில் தெருவோரம் நடக்கிறோம் காஃபி பண்ணுறதுக்காக. காலையில் டெம்பரேச்சர் ஒரு 20 இருக்குமென்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஹாட்டாக தான் இருக்குது. எனக்கு கிட்டத்தட்ட இலங்கையில் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது. இரவு இந்த இடத்தால் போனபடியாக எங்களுக்கு ஒரு பேக்கரி இருக்கிறது தெரியும். அந்த பேக்கரிக்கு தான் இப்போ வந்திருக்கிறோம். இப்போ பாருங்கள், இந்த பேக்கரியில் எப்படி இருக்குதுன்னு சொல்லி மஞ்சளாக இருக்குது. எல்லாமே பெரிய பெரிய சைஸில் பொருட்கள் எல்லாம் செய்து வச்சிருக்கணும். இப்போ பாருங்கள், இவ எடுக்கிறது எல்லாமே எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லி ஒரு ஆளுக்கு ஒன்று சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாகிடும். டோனட், பன், க்ரோசான், கேக், சீஸ் பன், அரிவாசி பொருட்கள் என்னவென்றே தெரியவில்லை. பார்க்கலாம். இதில் எல்லாத்துக்கும் கீழே பேர் எழுதி போட்டிருக்கணும். ஆனால் பேர் எல்லாமே சைனீஸில் தான் எழுதி போட்டிருக்கணும். இங்கே மக்களோட கதைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். எல்லாருக்குமே இங்கிலீஷ் தெரியுமென்று சொல்ல முடியாது. கூடின பாகம் நாங்களும் சைகையில் தான் எல்லாத்தையும் காட்டுறோம். என்ன இங்கே காலையில் என்ன புட்டு இடியப்பமாக கிடைக்க போகுது. இதைத்தானே நாங்கள் இன்றைக்கி சாப்பிட போகிறோம். இதை இன்றைக்கு மட்டுமில்லை, நான் நினைக்கிறேன் போகிற வரைக்கும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எங்களுக்கு இந்த மாதிரியான சாப்பாடு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் நான் கண்டதும் எல்லா சாப்பாடுகளையும் சாப்பிட மாட்டேன். இந்த பேக்கரி ஐட்டம் எனக்கு ஓகே மாதிரி தெரியுது. பார்க்குறதுக்கே ஆசையாக இருக்குது. நல்ல நீட்டாக இருக்குது. சரியான சுத்தமாக வச்சுருக்குறாங்க. அது எனக்கு பிடிச்சிருந்தது. இனிப்பான சாப்பாடுகள் எனக்கு பிடிக்கும். இருந்தாலும் இந்த கேக், பன், க்ரீம் பன் அந்த மாதிரி பொருட்கள் எனக்கு பிடிக்காது. கொஞ்சம் இனிப்பு குறைவாக க்ரோசான், பிரெட் அதுகள் எனக்கு பிடிக்கும். காலையில் இங்கே இருக்கிற மக்களும் அதிக அளவில் அந்த பேக்கரி ஐட்டத்தை தான் விரும்பி பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றாங்களேன்னு நான் நினைக்கிறேன். எங்களோட ஊர் மாதிரி இல்லை. இவ்வளவு பொருட்கள் எல்லாம் செய்து வச்சிருக்கணும். அதனால தான் இவ்வளவும் செயலாகும்னு நினைக்கிறேன். என்னென்னு சொன்னால் 2 நாளைக்கு இந்த பொருட்கள் எல்லாமே கெட்டு போயிடும். இவையெல்லாம் சாண்ட்விச் ஐட்டங்கள். இது என்னுடைய அக்கா மகள் சசிதாட மகள் சமீரா சாரா. இந்த குட்டி பிசா யாருன்னு தெரியுமா? இது நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் ரூம். இந்த ஹோட்டல் ரூம் எல்லாமே பெருசாக இருக்குது. அதே மாதிரி ப்ரைஸும் பெருசாக இருக்குது. ஒரு நாளைக்கு அதாவது ஒரு நைட்டுக்கு ரூமின்ற ப்ரைஸ் 80 பவுண்ட்ஸில் இருந்து 90 பவுண்ட்ஸ் வரையும் இருக்குது. இது சாதாரண ஹோட்டல், பெரிய லக்ஸரியான ஹோட்டல் இல்லை. நான் நினைக்கிறேன் லக்ஸரியான ஹோட்டல்னு சொன்னால் 150 பவுண்ட்ஸுக்கு மேலே தான் வரும். இப்போ நாங்கள் ரூமை இருந்து செக் அவுட் பண்ணி போகிறோம். இன்னொரு ஹோட்டலுக்கு வழிக்கிட போகிறோம். அங்கே போயிட்டு எங்களோட பொருட்கள் எல்லாம் வச்சுட்டு நாங்கள் ஹாங்காங்கை முதல்ல ஒரு நாள் முழுவதும் சுற்றி பார்க்கலாமண்டி இருக்கிறோம். இது அந்த ஹோட்டலுக்கு வெளிப்பக்கம், அதாவது எங்களோட ரூமுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பில்டிங் இது இந்த நாட்டு மக்கள் வாழ்கிற ஒவ்வொரு வீடுகளும் தான் இந்த மாதிரி இருக்குது. அடுக்குமாடி கட்டிடங்கள் தான் இங்கத்தே மக்களுடைய வீடுகள். நாங்கள் இப்போ 20வது மாடியில் இருக்கிறோம். பாருங்கள் கீழே எப்படி தெரியுதுன்னு சொல்லி. நாங்கள் தங்கியிருந்த இந்த ஹோட்டலுக்கு அண்மித்த இடங்களில் எதுவுமே பெருசாக பார்க்குற மாதிரி எதுவும் இல்லை போல் இருக்குது. அதே மாதிரி சுத்த வர இருக்கிற பில்டிங்குகள் எல்லாமே மக்களுடைய வீடுகளாக தான் இருக்குது. நாங்கள் இருந்த ஹோட்டலை விட்டு செக் அவுட் பண்ணி கிளம்பிட்டோம். நாங்கள் அடுத்த ஹோட்டலுக்கு போகிறதுக்கு இப்போ டாக்ஸியை வர வச்சு டாக்ஸியில் நாங்கள் ஏறிக்கொண்டு இருக்கிறோம்.
இப்போ நாங்கள் அந்த ஹோட்டலுக்கு போகிற, அதாவது 2வது ஹோட்டலுக்கு போகிற வழியிலே தான் நான் இந்த காணொலியை பதிவு செய்திருக்கிறேன். இந்த 2 சைட்டும் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், எவ்வளோ வடிவாக இருக்குதுன்னு சொல்லி. ரோட்டெல்லாம் நல்லா நீட்டாக இருக்குது. இதில் போகிற அந்த சிவப்பு கார் தான் இங்கே டாக்ஸி, ஹாங்காங் டாக்ஸி. அடியோட வண்டி விட்டாங்க, அது தோட்டமா விட்டு விட்டு வண்டி விட்டாங்க. வந்த உடனே ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிருந்தது. சிட்டியாக இருந்தாலும் அதிக அளவில் டிராஃபிக் இல்லாமல் நார்மலாக ரோட்டில் வாகனங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பாருங்க, இந்த பப்ளிக் வந்து இவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு, இவ்வளோ நீட்டாக இருக்குதுன்ட்டு. ரோட்டுகள் எல்லாமே, எல்லா பஸ்ஸுகளுமே கூடினது டபுள் டேக்கர் பஸ்ஸாக தான் இருக்குது. 2வது ஹோட்டலுக்கு போய் நாங்கள் செக்இன் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அங்கே பொருட்கள் எல்லாத்தையும் வச்சுட்டு இப்போ இந்த சிட்டியை முழுவதையும் சுற்றி பார்க்க போகிறோம். அதுக்காக நாங்கள் 5 பேரும் நடக்க தொடங்கி இருக்கிறோம். எந்த அளவில் இந்த நடப்பயணம் இன்றைக்கு இருக்க போகுதுன்னு தெரியலை. டெம்பரேச்சரும் வந்து கொஞ்சம் கூடிக்கொண்டு போகுது. இந்த பூ யாருக்கெல்லாம் தெரியுமென்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து ஊரில் நாங்கள் இதை கல்யாண மல்லிகைன்னு சொல்லுவோம். நீங்கள் எப்படி சொல்லுவீங்களன்றதை எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது நித்திய கல்யாணி பூ. ரோட்டில் இடையிடையே இப்படியான சின்ன சின்ன கண்டுகள் மரங்களை வச்சிருக்கிறோம். இப்போ நாங்கள் இந்த டாக்ஸியில் போய்கொண்டிருக்கிற நேரம் வந்து காலையில் 10:30 மணி. இப்போ பாருங்கள் இந்த ரோட்டில் டிராஃபிக் எப்படி இருக்குது. ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு மக்கள் வாழ்கிற இந்த அடுக்குமாடி பில்டிங் இருக்குது தானே, இந்த கட்டிடத்துக்கு இடையிலேயே, அதாவது இந்த பில்டிங்குக்குள்ளேயே அவங்களுக்கு தேவையானது எல்லாமே இருக்குது. சூப்பர் மார்க்கெட் இருக்கும், ஹாஸ்பிட்டல் இருக்கும், ஸ்கூல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதால மக்கள்கிட்ட தேவை எல்லாமே அவங்க இருக்கிற அந்த பில்டிங்குக்கே இருக்குது. அதனால் வெளியில் போக வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மக்கள், அங்கே இருக்கிற மக்கள், அந்த ஒரு பில்டிங்கில் இருக்கிற மக்களும் அதுக்குள்ளேயே வேலை செய்கிறாங்க. அதனால் வெளியில் போகிற தேவை அவங்களுக்கு குறைவாக இருக்குது. அதனால தான் ரோட்லேயும் டிராஃபிக் இல்லாமல் இருக்குது. நாங்கள் முதல் இருந்த இடம் வந்து மாங்காக். அங்கே இருந்து இப்போ நாங்கள் ஹாங்காங் ஐலண்டை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். ஏன்னு சொன்னால் அங்கே தான் எங்களோட 2வது ஹோட்டல் இருக்குது. அந்த இடத்தின் பெயர் ஹோஸ்வே பே. அந்த இடம்தான் எங்களோட 2வது ஹோட்டல் இருக்கிற இடம். இப்போ பாருங்கள், பழக்கடை ஒன்றை கண்டுபிடிச்சிருக்கிறோம். நாங்கள் ஹோட்டலுக்கு பக்கத்துலேயே இந்த பழக்கடை இருக்குது. பார்த்த உடனே இந்த பழக்கடையில் கொஞ்சம் பழங்களை வேண்டலாம்ன்ட்டு வந்திருக்கிறோம். இந்த ஸ்ட்ரீட் நீட்டுக்கு பழக்கடையும் மரக்கறி கடையும் ரஜ்ஜி கடையும் தான் இருக்குது. சாப்பாடு சாப்பிட்றோமோ இல்லையோ இந்த பழங்களை வேண்டி சாப்பிடலாமன்ட்டு நாங்கள் யோசிச்சிருக்கிறோம். என்னென்னு சொன்னால் எங்களுக்கு கிடைக்காத பழங்கள் எல்லாம் இங்கே வாங்கி சாப்பிடலாம். இந்த ஹாங்காங் நாட்டு மக்கள் எவ்வளவு அதிக அளவில் இறைச்சி சாப்பிட்றார்களோ அதே அளவுக்கு காய்கறிகளையும் பழங்களையும் சாப்பிட்றார்கள். ஏனென்று சொன்னால் இந்த மக்கள் வந்து அதிக அளவில் பழங்களையும் காய்கறிகளையும் வாங்குறத பார்க்கக்கூடியதாக இருக்குது. பார்த்தியா, இது நட்ஸ் வந்து கஜி நட்ஸ் ஆனால் இல்லை பிளாஸ்டிக்கா? பிளாஸ்டிக் நட்ஸ் செய்வாங்க தானே. இது என்ன சாமான்? வெள்ளரிக்காயே எப்படி போட்டாங்க? இப்போ பழமான பழம் எல்லாம் இருக்குது. பச்சி கடாய், பாவக்காய், இங்கே டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பாவக்காய். இங்கே பாவக்காய் பாருங்க, ஒரு இந்த வித்தியாசமான பாவக்காய். கம்மியா இருக்குடியோ இந்த கீரையை
எல்லாரும் சாப்பிடுவோம். வாழைப்பழம் இதுதான் எங்களுக்கு காலம சாப்பாடு. இங்க பாருங்க அப்ப அவருக்கு பாவக்காய, இங்க இந்த பாவக்காய் பாவக்காய், இங்க பைத்தங்காய். எப்படி இருக்கு? போங்க கோயிலுக்கெல்லாம் தானே இவ்வளோ நேரம். ஸ்மால் மார்க்கெட் வட்டி கடை தான் எல்லாம். மண்டி ஏன் சரி அந்த வாழைப்பழம் சாப்பிடல. போங்க கேக் ஷாப்பா? You want a cake? Ice cream, lots of cake. ஒன்றுமே நச்சண்டு இல்லாமல் இருக்குது. ஒரு வடை, ஒரு வாய்ப்பன், சரிதா வடை வாய்ப்பன். இப்போ நாங்கள் ஹோட்டலேருந்து நடந்து கிட்டத்தட்ட 20 minutes நடந்திருக்கிறோம். சிட்டி சென்டருக்கு வந்துட்டோம். இங்கே அதிக அளவில் கூட்டத்தை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதே நேரம் டிராஃபிக்கும் கொஞ்சம் நெரிசலாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த ரோட்டில் பஸ் ட்ராம் ரெண்டுமே அடிக்கடி போய்கொண்டு இருக்கிறதையும் அதிகமாக காணக்கூடியதாக இருக்குது. இந்த ஒரு கடையில் லைவாக டம்ப்ளிங் செய்து கொண்டிருக்கிறோம். அதுவும் கீரை, சீஸ், மீட் இதை கொண்டு தான் இந்த டம்ப்ளிங் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த டம்ப்ளிங்கை வேண்டி கொண்டு போய் நீங்கள் புட்டு இடியப்பம் அவிக்கிற மாதிரி அவிச்சிட்டு சோஸ் ஏதாவது சேர்த்து சாப்பிடலாம். எந்த வீட்டில் என்னோட மகள் அடிக்கடி இந்த டம்ப்ளிங் வேண்டி சாப்பிடுவாள். ஆனால் அவள் சாப்பிட்றது வெஜிடேரியன். சீஸ், கீரை இதுகளை கொண்டும் இந்த டம்ப்ளிங் செய்து வச்சிருப்பினா. எங்களோட நாட்டு கொழுக்கட்டை, மோதகம் அது மாதிரியானது ஒன்று தான் இந்த டம்ப்ளிங்கும். உள்ளுக்குள்ளே மாவுக்குள்ளே வச்சு சுற்றி இருப்பினோம்.
பில்டிங் முழுக்க தெரியாது ரெடி மண்டே பிளாக்கிற வெயில் பார்த்து எடுத்தாரா இவ்வளோ ஹாட்டாக இருக்குது. வந்து வரணும். Wow, very colorful. யாருக்கெல்லாம் இந்த சிட்டி லைஃப் பிடிச்சிருக்குதுன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு வந்து வில்லேஜ் லைஃப் தான் பிடிக்கும். நான் ஒரு வில்லேஜ் கேர்ள். ஓகே, இத்துடன் இந்த வீடியோ முடிச்சுக்கொண்டு நாளைக்கு ஹாங்காங் வீடியோ மீண்டும் தொடரும். தொடர்ந்து பாருங்க எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், பாய் பாய்.